வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். யூஜிடிஆர்பி தேர்வு முடிஞ்சிடுச்சு. அடுத்து எல்லாருமே ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ப்ரைவேட் கீ வச்சு நீங்கள் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ மார்க் வருது தோராயமாக அப்படின்னு சொல்லி. ப்ரைவேட் கீனால் இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க ப்ளஸ் இந்த மாதிரி அகாடமிக் வச்சுருக்கவங்க இந்த மாதிரிலாம் அவங்களாம் ஒரு ஆன்சர் கீ சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்து ஓரளவுக்கு நீங்கள் ஒரு இவ்வளோ மார்க் ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக டிஆர்பியோட கீ வரும்போது உங்களுக்கு +or-5 கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்களே ஒரு மல்டிபிள் வீடியோஸ் உங்கள் மேஜர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சேம் கொஷனுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அதனால் எதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. டிஆர்பி இன்னொரு ஆன்சர் கூட சொல்லுவாங்க. அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். டிஆர்பியில் ஆன்சர் கீ வரும்போது தான் உங்களோட மார்க் என்ன அப்படின்றது தெரியும். அதில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி மாற்ற முடியும். அது நம்ம நெக்ஸ்ட்டு. பட் டிஆர்பி ஆன்சர் கீழே என்ன வருது அதுதான் முக்கியம். அதுக்கு தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி, அவங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணி போல் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜருக்கும் உங்களுக்கு தனித்தனியாக நான் கம்யூனிட்டி டேப்பில் போல் கண்டக்ட் பண்ணுறேன். எவ்வளோ மார்க்கோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன், மற்ற டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் சும்மா ஒரு மார்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதை தான் எல்லாருமே பண்ணி மொத்த டிபார்ட்மெண்ட்டோட போலுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே 100+ தான் அதிகமாக இருக்குது. அது நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. எந்த ஒரு எக்ஸாம்லையுமே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்காது. 100 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க தான் நிறைய பேர், கீழே எடுத்தவங்க கம்மின்னு இருக்கவே இருக்காது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தமிழ் மீடியம் அப்படின்னா போய் இங்கிலீஷில், மேக்ஸில், ஹிஸ்ட்ரிலாம் போய் 100 எல்லோரும் ப்ரெஸ் பண்ணி விட்டுறது. அப்படின்னும் போது என்ன ஆகும்னா எல்லாத்துலேயும் 100 அதிகமாகிடுது. மீதி மார்க் ஒரிஜினலாக போடுறவங்க கூட கம்மியாகிடுது. 100க்கு மேலே இருப்பாங்க மார்க், நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல. பட் மற்ற மார்க் விட 100 தான் அதிக பேர் இருக்காங்க. 100+ தான்றது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. அது போல் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு சில மேஜர்லாம் அவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ பேர் இந்த போலை பார்த்துருப்பாங்களா அந்த மேஜர்லேருந்தே அப்படின்றது பெரிய பெரிய டவுட்டு தான். அதனால் அந்த போலை வச்சு நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க. நம்ம அதை ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணோம். சரி, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுப்பாங்க எவ்வளோ மார்க் எல்லோரும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லின்னு. பட் அதை அவங்க மிஸ்லீட் பண்ணி மற்ற டிபார்ட்மெண்ட்டில் போய் சும்மா ப்ரெஸ் பண்ணி வேறு மாதிரி அதை மாற்றி விட்டாங்க. இப்போ நம்ம ப்ரைவேட் கீயை வச்சு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டிஆர்பியோட ஆன்சர் கீ வெயிட் பண்ணுறோம். அது வந்தோடனே அப்போது ஒரு போல் வேணால் வைக்கிறோம். அதை ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக நம்ம எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மற்றவங்களோட மார்க் எப்போ தெரியும்னா ஃபைனல் ஆன்சர் கீ வரும்போது தான் தெரியும். அதுக்கு இன்னும் 1 மாதமாக தான் ஆகும். அதனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குன்றதுக்காக தான் அந்த போல் கண்டக்ட் பண்ணது. அப்போ அதை நீங்கள் மிஸ்லீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு டைம் நான் வைக்கும்போது இப்போ டென்டேட்டிவ் கீ வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதே மாதிரி ஓப்பன் பண்ணுற போல் அதில் அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. என்னோடய கெஸ் படி இன்றைக்கி வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா டிஆர்பியில் எப்பவுமே பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடேயில் தான் நிறையா ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அதனால் இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா எக்ஸாம் நடந்தும் கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுது. அதனால் இன்றைக்கி வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈவினிங்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுறோம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.